நல்ல கவனிங்க, இயேசு சொன்ன வார்த்தையை. உலகம் முழுவதிலும் இந்த கொள்ள நோய் தீங்கு பரவி உலகத்தை முடக்கி போட்டு விடும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அந்த லூக்கா 21:35 சொல்லப்பட்டபடி பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் வரும். இந்த கொள்ள நோய் தான் பூமியில் குடியிருக்கிற அனைத்து தேசங்களுக்குள்ளும் பரவினது. 2019 டிசம்பரில் தான் அப்படி ஒரு கொள்ள நோய் வந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டார். அது மார்ச் மாதத்தில் இந்தியாவில் லாக்டவுன் ஆரம்பித்து விட்டார், முடக்கம் ஆரம்பித்து விட்டார். 6 மாதத்துக்குள்ள உலகம் முழுவதும் அந்த கொள்ள நோய் பரவி விட்டார். நீ யோசித்து பாருங்கள், உலகம் தோற்றம் முதல் இந்த காலம் வரைக்கும் இப்படி உலகம் முழுவதையும் பாதித்த ஒரு கொள்ள நோய் வந்ததே கிடையாது. முழு உலகத்திலே விமானங்கள் பறக்கவில்லை, ட்ரெயின்கள் ஓடவில்லை, பஸ்ஸுகள் ஓடவில்லை, கடைகள் திறக்கப்படவில்லை, கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படவில்லை, மக்கள் வெளியே வரக்கூடாது என்று வீட்டுக்குள்ளே முடக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு வீதிகளிலும் பிணங்கள், ஒவ்வொரு கிராமம் பட்டணம் எல்லா எல்லைகளிலும் மரண ஓலங்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த மாதிரி பெரிய வளர்ந்த நாடுகள், இங்கிலாந்தின் பிரதமர் சொன்னார், எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியவில்லை. அந்த கொள்ள நோய் அப்படி ஸ்தம்பிக்க பண்ணிவிட்டது, உலகத்தையே கலங்க பண்ணின ஒரு கொள்ள நோய். இயேசு கிறிஸ்து சொன்ன மிக முக்கியமான அடையாளம், உலகம் எங்கிலும் அது வரும் என்பதாக. இனி வரப்போகிற பஞ்சம் ஆரம்பித்து விட்டார். இந்த வருஷம் பாருங்கள், உலகத்தின் பல நாடுகள் பஞ்சத்தினால் திகைக்க போகிறது. உலகம் தெளிவின் அளவில் இந்த பஞ்சம் உண்டாகி பாதிப்புகளை உண்டாக்க போவதை நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீங்க. இந்தியாவிலே கூட இந்த பாதிப்பை நம்ம பார்க்க நேரிடும். அதனால தான் ஜாக்கிரதையாக நம்ம ஜெபிக்க வேண்டும். கொள்ள நோய், பூமி அதிர்ச்சிகள் பல இடத்திலே மிகப்பெரிய சேதத்தை உண்டாக்கும். அது மாத்திரம் அல்ல, இயேசு சொன்ன இன்னொரு முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? நாம் 9வது வசனம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். மதமாற்ற தடைச்சட்டம் ஏன் கொண்டு வரப்படுகிறது? இயேசுடைய தீர்க்க தரிசனம். இது புதிதான ஒன்று அல்ல. இயேசு ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னால் தீர்க்க தரிசனமாய் உரைத்து விட்டார். இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சபையை முடக்குவது, ஊழியங்களை பயமுறுத்துவது, என் நாமத்தின் மொத்த சகல ஜனங்களால் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது. இன்றைக்கு அடிக்கிறார்கள், ஆலயத்தை உடைக்கிறார்கள், ஊழியர்களை அவர்கள் தாக்குகிறார்கள், போலீஸ் ஸ்டேஷனில் கைதிகளாய் கொண்டு நிறுத்துகிறார்கள், ஜெயிலில் அடைக்கிறார்கள் என்றால் அது இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம். அதுதான் நிறைவேறுகிறது. கடைசி காலத்தில் உலகம் தழுவின உபத்திரவம் உண்டாகும். இந்தியாவில் மாத்திரமல்ல, அமெரிக்காவில், இங்கிலாந்தில், கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளிலே கூட உண்மையான சபைகளுக்கும் ஊழியங்களுக்கு உபத்திரவம் உண்டாவதை நீங்கள் அறிவீர்கள், சீக்கிரம் கேள்விப்படுவீர்கள். அந்த உபத்திரவம் முழு உலகத்திலும் காணப்படும். ஆனால் அது சபையை பாதிக்காது. அது எழுப்புதலை பரவ செய்கிறதாக இருக்கும். எழுப்புதல் தீவிரமாய் பரவுவதற்கு தான் அந்த உபத்திரவம். அந்த உபத்திரவம் சபையை முடைக்க விடாது, அந்த உபத்திரவம் ஊழியத்தை முடைக்க விடாது, அந்த உபத்திரவங்கள் ஆண்டவருடைய வல்லமையை முடைக்க விடாது. வேகமாக சபைகள் வளரும். உபத்திரவத்தில் தான் சபைகள் வேகமாய் வளரும். உபத்திரவத்தில் தான் சுவிசேஷம் வேகமாய் பரவி செல்லும். உபத்திரவத்தில் தான் ஆண்டவருடைய வல்லமை பலமாய் வெளிப்படும். இனிமேல் தான் இந்தியா தேசம் ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும். இனிமேல் தான் ஆளுகிறவர்களும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் வல்லமை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார், நீதி உள்ள ஒரு தேவன் இருக்கிறார், சர்வலோகத்தின் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும். இயேசு சொன்ன வார்த்தை தான் நிறைவேறுகிறது. இது உலக அளவில் இந்த உபத்திரவம் உண்டாகும். இதை நாம் எதிர்பார்க்க வேண்டியது இயேசுடைய தீர்க்க தரிசனம். அடுத்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இயேசு சொன்னார், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அதனால் இது அறிவித்தே ஆக வேண்டும். ஒருவரும் அதை தடுக்க முடியாது. எந்த சட்டம் போட்டும் சுவிசேஷம் அறிவிப்பதை தடுக்கவே முடியாது. என்றால் இயேசுவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறியே தீரும். இதுவரைக்கும் அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது.
இது இயேசு தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை. அதனால இந்த சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவித்தே தீரும். அதை ஒருத்தர் சட்டம் போட்டும் தடுக்க முடியாது, அடித்து நொறுக்கியும் தடுக்க முடியாது. சட்டம் போடுகிறவர்கள் கலங்கி போவார்கள், எதிர்த்து நிற்கிறவர்கள் ஒடுங்கி போவார்கள், என் விரோதமாக எழும்புகிறவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். இயேசு என்கிற சுவிசேஷம் நிற்கும். இயேசுனுடைய வார்த்தை சத்தியம். அதை ஒரு மனிதனை மாற்ற முடியாது. இதுதான் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம். இயேசு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது தீவிரமாய் நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கிறோம். நல்லா அறிந்து கொள்ளுங்கள். இந்த தீர்க்க தரிசனத்தில் கவனம் செலுத்துங்கள். நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்குறோம், பஞ்சம், கொள்ள நோய், பூமி எதிர்ச்சி, இதெல்லாம் சொல்லியிருக்குதுங்க. அந்த காலத்திலேருந்து நடக்குதில்லை நீ. ஆனால் வசனத்தை நல்லா கவனித்தால் இதுதான் இந்த கடைசி காலம். நம்ம வாழ்கிற இந்த காலத்தில் தான் இயேசு சொன்ன அந்த வார்த்தை துல்லியமாய் நிறைவேறி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். அதனால தான் தானியேல் எப்படி தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து பார்த்தாரோ, நாம் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனத்தை கவனமாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது, இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த பைபிளில் சொல்லப்பட்டது தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை கவனித்து வாசித்தால் இன்றைக்கி வெளிப்படுத்தின விசேஷத்தின் நிகழ்வுகள் இப்பொழுது பூமியில் நடக்க ஆரம்பித்து விட்டது. நாம் கடைசி வினாடிக்குள்ளே வந்து விட்டோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த காலத்தில் இந்த கடைசி கால ஆபத்துகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், பலவிதமான தீமைகள் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இந்த ஆபத்துகளை எப்படி தப்புவது, இந்த பஞ்ச காலத்தில் நாம் என்ன செய்வது, அது நம்மையும் பாதித்து விடுமே. இனிமேல் இந்த கொள்ள நோய், இந்த பஞ்சங்கள், யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள் வந்தால் எப்படி நாம் தப்ப முடியும்? நம்ம ஒரு வழி இருக்கிறது. கடைசி கால இந்த ஆபத்துகள் வந்தே தீரும், அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் அந்த ஆபத்துக்கு விலக்கி நாம் பாதுகாக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு வழியை இயேசு சொல்லி இருக்கிறார். அதில் தான் கவனம் செலுத்த வேண்டும். இயேசு என்ன வழி சொல்லி இருக்கிறார்? இந்த ஆபத்துகளுக்கு நம்ம தப்பணும், இந்த ஆபத்துகள் நம்மை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பஞ்சம் வந்தாலும் எலியாவின் தேவன் எப்படி சாரிபாத்த விதவையை போஷித்தாரோ அதே மாதிரி தேவ பிள்ளைகளுக்கு பஞ்சம் இல்லை. நம்மை சுற்றிலும் பஞ்சத்தின் பாதிப்புகள் இருக்கும். ஆனால் எலியா தீர்க்கதரிசி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள கலசத்தில் மா குறைந்து போகாது, அந்த பானையிலே மா குறைந்து போகாது, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகாது. எத்தனை வருடம் பஞ்சம் நீடித்தால் அந்த வீட்டுக்குள்ளே மாத்திரம் பஞ்சம் இல்லை. பஞ்ச காலத்தில் நம்முடைய போஷிக்க தேவனுக்கு தெரியும். பஞ்ச காலத்தில் போஷிக்கிற ஒரு தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். தேசமெல்லாம் பஞ்சம், விதைக்க முடியாது, அறுக்க முடியாது. ஆனால் ஈசாக்கு ஜெபம் பண்ணிவிட்டு விதைத்தால் 100 மடங்கு பலன் உண்டாகும். அப்பொழுதுதான் வித்தியாசத்தை இந்த உலகம் பார்க்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்குள்ள வித்தியாசத்தை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். இந்த பஞ்ச காலத்தில் உங்களுடைய நிலம் மாத்திரம் எப்படி விளைகிறது, இதை விளைய செய்கிற ஒரு தேவன் எங்களுடைய தேவன் என்று சொல்ல முடியும். பஞ்ச காலத்தில் பாதுகாக்கிற ஒரு தேவன் அவர். கொள்ள நோய் காலத்தில் நம்மை பாதுகாத்ததுனால தானே நம்ம உயிரோடு இருக்கிறோம். நம்மை பாதுகாக்க அவருக்கு தெரியும். அதனால பஞ்சத்தை கண்டு பயப்பட தேவையில்லை, கொள்ள நோய் கொண்டு பயப்பட தேவையில்லை, உபத்திரவத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. பூமி அதிர்ச்சிகளை வந்தாலும் எல்லாம் பாதிக்கப்பட்டாலும் நீங்கள் பாதிக்கப்படாமல் நிற்பீர்கள். அது கர்த்தருக்கு தெரியும் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று. குஜராத்தில் ஒரு பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி உண்டானது, எர்த்குவேக் வந்தது, பெரிய அழிவை கொண்டு வந்தது. நமக்கு தெரியும் 20 வருஷத்துக்கு முன்னால் அந்த குஜராத்தில் உண்டான பாதிப்பு. நான் போயிருந்தேன். அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு மிஷினரி அழைத்து கொண்டு குஜராத்துக்கு போய் 150 மைல்கள் பிரயாணப்பட்டு கிராமங்கள், பட்டணங்கள் எல்லாம் நான் போய் பார்த்தேன். சின்ன கிராமத்திலிருந்து பட்டணம் வரைக்கும் பாதிக்கப்பட்டு அரண்மனை போன்ற வீடுகளெல்லாம் நொறுங்கி கிடக்கிறது. சில பெரிய வீடுகள் அப்படியே இருந்தது.
வெளியே நல்லா இருக்குதுன்னா வீட்டுக்குள்ளே யாருமே தங்கலை. வெளியில் வந்து அந்த ரோட்டு ஓரத்தில் டென்ட் போட்டு தங்கியிருக்கிறாங்க பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள். நான் போய் பார்த்தேன், வீடு நல்லா தான் இருக்கேன். உள்ளே போய் பார்த்தா பெரிய பெரிய கீறல்கள் விழுந்து எந்த நேரத்தில் அது நொறுங்கி விழும் அப்படி தான் இருந்தார். காந்திதாம் என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறாரு குஜராத்தில், கடற்கரை பட்டணம். கடைசியில் இரவில் அங்கே போய் சேர்ந்தோம். அங்கே உள்ள ஒரு விசுவாசி, அரசாங்கத்தில் அதிகாரியாக பணி செய்கிற ஒரு நார்த் இந்தியன் விசுவாசி, அவருடைய வீட்டில் நாங்கள் போய் தங்கினோம். அப்பொழுது நான் அவர்கிட்ட பேசும்போது நான் கேட்டேன், இந்த எர்த்குவேக் வந்தபோது, பூமி அதிர்ச்சி வந்தபோது எங்கே இருந்தீங்க? அவர் சொன்னார், காலை நேரம் நான் வந்து நியூஸ் பேப்பர் வாசித்து கொண்டு இருந்தேன். பிள்ளைகள் காலேஜுக்கு புறப்பட்டு கொண்டு இருந்தாங்க. மனைவி கிச்சனில் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென்று வீடு அசைய ஆரம்பித்தது. ஏதோ நடக்குதுன்னு சொல்லி எல்லோரும் வெளியே வாங்கன்னு கூப்பிட்டேன். நாங்கள் வந்து இந்த முற்றத்தில், வீட்டுக்கு முன்னால் முற்றத்தில் நின்றோம். அவர் சொன்னார், எங்களுடைய காலுக்கு கீழே அந்த பூமி 2.5 அடி அப்படி உயர்ந்து தாழ்ந்ததான். 2 அடி உயரத்துக்கு பூமி 2 முறை அப்படி அலை மாதிரி எழும்பினர். அவ்வளோதான், மட மட மடன்னு சத்தம், கட்டடங்கள் நொறுங்கி விழுந்தது, கூக்குரல், அழுகையின் சத்தம், கதறுதல், எங்கே பார்த்தாலும் மரண ஓலம். நான் உடனே ஓடிப்போய் எத்தனை பேர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப முடியுமோ காப்பாற்றி அனுப்பினேன். அவர் சொல்லிட்டு சொன்னார், இந்த பக்கத்தில் எங்கள் தெருவில் இந்த பக்கம் வீடுகள், இந்த பக்கம் வீடுகள், பக்கத்து தெரு, பின்பக்க தெரு, எல்லா இடத்துலையுமே ஒரு வீடு கூட பாதிக்கப்படாமல் இல்லை. அத்தனை வீடுகளிலும் ஜனங்கள் வீட்டுக்கு வெளியில் டென்ட் போட்டு தங்கி இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு கீறல் கூட விழவில்லை. அதுக்கு அந்த வீட்டில் தான் நாங்கள் தங்கணும். நான் அதுக்காகவே அந்த வீட்டில் அத்தனை ரூமும் போய் பார்த்தேன். நான் அத்தனை ரூமும் போய் பார்த்தேன், ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. பூமி அதிர்ச்சி வந்தது, பூமி 2 அடி ஏறி இறங்கிச்சு, எல்லா இடத்துல மரண ஓலை, வீடுகள் நொறுங்கி போனது. இந்த வீடு மாத்திரம் பத்திரமா அப்படியே நிற்கிறது. அதுதான் தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, பூமியில் எங்கும் குடியிருக்கிற அநேகர் மேல் அந்த ஆபத்துகள், கண்ணிகள், கடைசி கால ஆபத்து வரும். ஆனால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீங்கள் தப்பி, நல்ல இயேசு சொல்லுகிற வார்த்தை கவனிங்க, நீங்கள் தப்பணுமானால், இந்த கடைசி கால ஆபத்துகளுக்கு நீங்கள் தப்ப வேண்டுமானால், நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருக்கு முன்பாக போய் நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்பட வேண்டுமானால் 2 காரியம் சொல்ல. ஒன்று, இந்த ஆபத்துக்கு நீங்கள் தப்பணும், கடைசி கால ஆபத்துக்கு. 2வது, இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு முன்னால் போய் நிற்கணும். அதற்கு ஒரு ஆலோசனை இயேசு சொன்னார், ஒரு மருந்து சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம். 36வது வசனம், என் பிள்ளைகளே, இனி வரப்போகிற இந்த ஆபத்துக்கு நீங்கள் தப்ப வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசு வரும்போது அவரை மகிழ்ச்சியோடு சந்திக்க வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இது ஆழமா, இதுதான் ஒரே மருந்து, இதுதான் மருந்து. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருந்தால் நம்மை சுற்றிலும் எத்தனை ஆபத்துகள், பஞ்சங்கள், கொள்ள நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இயற்கையின் ஆபத்துகள் எத்தனை வந்தாலும் ஆண்டவருடைய கரம் உங்களை பாதுகாத்து நடத்தும். ஜெபிக்கிறவர்களைத்தான் ஆண்டவருடைய கரம் பாதுகாக்கும். எப்பொழுதும் ஜெபிக்கிறதுன்னா எப்படிங்க ஜெபிக்கிறது? எப்பொழுதும் ஜெபிக்கிறது. நாங்கள் 5 நிமிஷத்தில் அகில உலகத்துக்குமே ஜெபிச்சு முடிக்கிற ஆட்கள். அதுவும் எங்களுக்காக தான் என்ன ஆசீர்வதி, என் பிள்ளைகள் ஆசீர்வதி, மனைவி ஆசீர்வதி, கணவர் ஆசீர்வதி, வியாபாரத்தை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். இதுதானே பெரும்பாலான கிறிஸ்தவருடைய ஜெபமாக இருக்குது. ஒரு சுயநலமான ஜெபம். எப்பொழுது என்ன, எப்பொழுது இதே சொல்லி ஜெபிக்கிறதான்னு கேட்டால் எவ்வளோ காரியம் இருக்குது. மதுரைக்காக ஜெபித்தோம்ல, மதுரை சிட்டிக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா இந்திய அளவில் எவ்வளோ பிரச்சனை இருக்கிறது. நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் எவ்வளோ இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-2 வசனத்தில் ஆண்டவர் எல்லா மக்களுக்காக ஜெபிங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட நான் விரும்புகிறேன், சித்தமுள்ளவராக இருக்கிறேன், அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க,
வயலில் எழுதிருக்குல்ல, எபேசியர் 6:18 சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி நம்ம ஜெபிக்க வேண்டிய எத்தனை காரியத்தை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. நம்ம ஜெபிக்க வேண்டிய எவ்வளோ காரியம் இருக்குது நம்முடைய தேசத்தில், நம்முடைய பட்டணத்தில், நம்ம இருக்கிற இடத்துல. அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், அதுதான் உங்களை பாதுகாக்கும். ஆபத்துக்கு விலக்கி நீங்கள் பாதுகாக்கப்படணுமானா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 26:41 விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போது இந்த எப்பொழுதும் ஜெபிக்கணும்னா எப்படிங்க முடியும் என்றால், இந்த கடைசி காலத்தில் தேவன் ஒரு அபிஷேகத்தை தருகிறார். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கு, ஊழியக்காரிகளுக்கு, தன்னுடைய ஜனத்திற்கு ஒரு அபிஷேகத்தை தருகிறார். இந்த அபிஷேகம் ஜெப அபிஷேகம். பலவிதமான அபிஷேகங்களை வேதம் சொல்லுகிறாரு. ஜெபிக்கிறதற்கு ஒரு அபிஷேகம் நமக்கு அவசியம். அல்லேலூயா. ஒரு ஜெப அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மேலே நான் மன்றாட்டின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சந்ததியின் மீது, வம்சத்தின் மீது ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு அபிஷேகம் நமக்கு அவசியம். மன்றாடுவதற்கு ஒரு அபிஷேகம் நமக்கு அவசியம். இந்த கடைசி காலத்தில், இந்த ஆபத்துகள் பெருகி இருக்கிற காலத்தில் ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஜெபிப்பதற்கு ஒரு ஜெப அபிஷேகம் நமக்கு அவசியம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த புது வருஷத்துக்காக ஒரு வாக்கு கொடுத்தார். இந்த வருஷம் அபிஷேகத்தின் ஆண்டு, எங்கும் என் ஆவியை ஊற்றப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் எழுப்புதல். ஆவியானவர் ஊற்றப்படுவது தான் எழுப்புதல். இப்போ எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற எழுப்புதல் மூலிரவு ஜெபந்தான் மதுரையில் நடக்கிறது. எழுப்புதல்னா என்னது? ஆவியானுடைய ஊற்றப்படுதல், அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். யோவேல் 2:28 மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். எழுப்புதலை கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். மனிதனால் எழுப்புதலை கொண்டு வரவே முடியாது. ஆவியானவர், அந்த அபிஷேகம் பலமாய் ஊற்றப்படுவது தான் எழுப்புதல். அப்போ ஆவியானவர் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும்? திரள் கூட்ட மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுவார்கள். 1-2 பேர் அல்ல, 5-10 பேர் அல்ல, 100-200 அல்ல, 1000-2000 அல்ல, லட்சமாய், கிராமமாய், பட்டணமாய், திரள் கூட்டமாய், ஆண்டவர் பக்கமாய் திரும்புவார்கள். அந்த எழுப்புதல் தான் இனி வரப்போகிறது. அந்த எழுப்புதல் தான் இனி நடக்க போகிறது. அந்த எழுப்புதலுக்காகத்தான் கர்த்தர் நம்மை ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். 35 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க மதுரை மாவட்டத்தில். 20 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று சீசராக மாறினா இந்த மாவட்டம் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணுங்க. அதுதான் எழுப்புதல். அதுதான் வரப்போகிறது. நம்முடைய கண்களால் அதை பார்க்க போகிறோம். எங்கும் ஜனங்கள் இயேசு 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 என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை காணப்போகிறோம். இது ஆவியானவர் செய்ய போகிற ஒரு காரியம். ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டு திரள் கூட்ட மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பக்கமாய் திரும்பி சபையில் சேர்க்கப்படுவார்கள். இதுதான் எழுப்புதல். இதுதான் அப்போஸ்தலர் நடபடிகளிலே முதல் நூற்றாண்டிலே உண்டான எழுப்புதல். முதல் நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. அப்போஸ்தலர் 2:41 ரெண்டாவது ஒரு பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போஸ்தலர் 4:4 அடுத்த நாளில் திரளான புருஷர் ஸ்திரீகளை ரட்சிக்கப்படுறாங்க. அப்போஸ்தலர் 5:13-14 எண்ண முடியல. திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 4:31-32 திரளான விசுவாசிகள். அப்பொழுது 24,000 விசுவாசிகள் சபையில் இருந்ததாக வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 6:7 எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. எருசலேமிலே எங்கும் சீஷர்களாய் மாறிவிட்டார்கள். எல்லாரும் இயேசுவின் சீஷர்கள். இயேசுவை பின்பற்றாங்க, இயேசுவை அறிவிக்கிறாங்க. யாரை பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு சொல்கிறாங்க. பாதிக்கும் அதிகமான பேர் எருசலேமில் ரட்சிக்கப்பட்டு சீஷராக மாறிவிட்டார்கள். அதனால தான் மத தலைவர்கள் அப்போஸ்தலரை அழைத்து, உங்கள் போதகத்தினாலே எருசலேமை நிரப்பி விட்டீர்கள் என்று அவளுக்கு விரோதமாக எழும்பி அடித்து துன்புறுத்தினார்கள். இந்த அப்போஸ்தலர் 5 நம்ம வாசிக்கிறோம். மதுரையில் அது நடக்க போகிறது. இந்த மாவட்டத்தில் அது நடக்க போகிறது.
ஒருவரும் தீர்க்க போகிறீர்கள். நாம் அதை பார்க்க போகிறோம். அதற்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஜெப ஆவி நமக்கு தேவை. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு ஜெப அபிஷேகம் நமக்கு தேவை. ஆவியானவர் கொடுக்கிற ஒரு ஜெப அபிஷேகம். நம்முடைய முயற்சியினால் ஜெபிப்பது வேறு, அந்த அபிஷேகத்துக்குள்ளே ஜெபம் பண்ணுவது வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. நம்ம ஜெபம் பண்ண முயற்சி பண்ணி பார்க்குறோம், 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அதை தாண்ட முடியல, கஷ்டப்பட்டு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெப ஆவி நமக்குள்ளே ஊற்றப்பட்டு விட்டால் 3 மணி நேரம் ஜெபிச்சா கூட 5 நிமிஷம் மாதிரி பறந்து போய்விடும். நான் 3 மணி நேரம் ஜெபிச்சிடறேன், என்ன இப்போ தானே ஜெபிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுதான் ஆவியானவர் செய்கிற ஒரு அற்புதமான ஒரு மாற்றம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து அந்த ஜெப அபிஷேகம் நமக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அதனால் அந்த அபிஷேகத்தை, ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே ஊற்ற போகிறார். மன்றாட்டின் ஆவி உங்கள் மேலே ஊற்ற போகிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு விட்டால் இரவும் பகலும் ஜெபம் பண்ணுவீங்க. உங்களுடைய தூக்க நேரம் குறைந்து விடும், ஜெபிக்கிற நேரம் அதிகமாகிவிடும், மனிதரோடு பேசுகிற நேரம் குறைந்து விடும், ஜெபிக்கிற நேரம் அதிகமாகிவிடும், செல்போனில் பேசுகிற நேரம் தன்னால் குறைந்து போய்விடும், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற நேரம் அதிகமாகிவிடும். இனிமேல் அப்படித்தான் ஆவியானவர் செய்ய போகிறார். என்னால் ஆவியானவர் சகலத்தையும் மறுரூபப்படுத்துகிற தேவன். அந்த ஜெபத்தில் 2 விதமான காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிற. ஒன்று, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். ரோமர் 8:26 ஆவியானவர் தாமே நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். இது மன்றாட்டின் ஆவி. மன்றாடி ஜெபிப்பதற்கான ஒரு அபிஷேகம், மன்றாட்டு அபிஷேகம். தி அனாயிண்டிங் ஆஃப் இன்டர்செஷரி ப்ரேயர். நீங்கள் மன்றாடி ஜெபிப்பதற்கான ஒரு அபிஷேகம். நான் தென்கொரியா தேசத்தின் எழுப்புதலை பார்க்க 35 வருஷத்துக்கு முன்னால், அப்போவே சாம் ஜபத்துரை அண்ணன் தான் அழைச்சிட்டு போனாங்க. அவங்களோட இந்த எழுப்புதலை பார்க்க நான் போனேன். எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கிறோமே, நம்ம நாட்டில் எழுப்புதல் வரணும்னு, ஒரு தேசத்தில் எழுப்புதல் வந்தால் எப்படி இருக்கும் பார்க்கலான்னு போனேன். அங்கே போனபோது டாக்டர் பாலி அங்கச்சி அவங்களுடைய சர்ச்சில் கான்ஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க, சர்ச் க்ரோத் கான்ஃபரன்ஸ் என்று. அங்கே போய் தான் இந்த நாட்டில் உள்ள எழுப்புதலை பார்த்தோம். அவங்க சர்ச்சில் ஆராதனைக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனால் ஒரு ஆராதனையில் 50,000 பேர். ஒரு ஆராதனையில் மெயின் சாங்சுவரிக்குள்ளே 25,000 பேர் இருக்கிறாங்க. மற்ற ஹால் அங்கெல்லாம் வராண்டா எல்லா இடமும் டிவி ஸ்க்ரீன் வச்சு அதில் 25,000 பேர். ஒரு ஆராதனை முடிஞ்சு வெளியே வந்தால் வெளியே 50,000 பேர் பைபிளோட குடும்பமாக காத்திருக்கிறாங்க, பாட்டு பாடி துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே இவங்க வெளியே போனோன்னே அவங்க நிரப்பிடுறாங்க. அடுத்த ஆராதனை காலையில் ஆரம்பிக்கிற ஆராதனை ராத்திரி 7 மணி வரைக்கும் தொடர்ந்து ஆராதனை, 7 ஆராதனை. அப்படி என்னங்க அவங்களுடைய சர்ச்சில்னு பார்த்தா 7.5 லட்சம் ஆத்துமாக்கள். ஒரே சர்ச்சில் எவ்வளோ ஆத்துமாக்கள்? 7.5 லட்சம். அது இதை கண்ணால் நான் பார்த்தது. 7.5 லட்சம் ஆத்துமாக்கள். மதுரையில் 1 லட்சம் விசுவாசிகள் ஒரு சபை எழுமினா எப்படி இருக்கும்? அல்லேலூயா சொல்லுங்கள். மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பட்டணத்துக்கு ஒரு சர்ச்சாவது 1 லட்சம் ஆத்மா உள்ள சபை எழும்பணும். சீக்கிரம் எழும்ப போகிறாரு. நம்ம விசுவாசிப்போம், அது நிறைவேற போகிறாரு. எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அதான் ஆசை, இந்த மாதிரி மாற்றம் வரணும். ஆவியானவர் உண்டாக்குகிற மாற்றம். அல்லேலூயா. எல்லா சமயமே வளர்ந்து பெருகி திரள் கூட்ட மக்கள். என்ன ரகசியம் அப்படின்னு பார்த்தா, எப்படி இந்த மாதிரி மாற்றம் உண்டாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, அந்த சபையில் 2 மணி நேரம் ஆராதனை நேரம். ஏன்னா 7 ஆராதனை வரிசையாக நடத்தணும். அவ்வளோ விசுவாசிகள். 2 மணி நேரம் ஆராதனையில் முதல் 15 நிமிஷம் 20 நிமிஷம்தான் ஒரு 20 மினிட்ஸ் நல்ல பாட்டு, ஒர்ஷிப் பாட்டு பாடி நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. 20 நிமிஷம் ஆராதனைக்கு பிறகு அடுத்த 20 நிமிஷம் ஜெபம். சர்ச் ஆராதனையில்
20 நிமிஷம் ஜெபம். ஜெப குறிப்பு சொல்கிறாங்க. 50,000 பேரும் கை வைத்து ஜெபிக்கிறாங்க. நான் 25,000 பேர் இருக்கிற சர்ச்சை கவனித்தேன். நம்ம ஊரில் பாருங்கள், இந்த முன்னால் இருக்கிறவங்க ரொம்ப சத்தமாக ஜெபிப்பாங்க. மத்தியில் போக போக சவுண்டு குறைஞ்சி பின்னால் இருக்கிறவங்க இப்படியே நிற்பாங்க. பார்த்தீங்களா? சர்ச்சிலையும் சரி, எந்த கூட்டத்துக்கு போனாலும் பின்னால் நிற்கிறவங்க அப்படி அமைதியாக அப்படியே நிற்பாங்க. ஆனால் அங்கே நான் அந்த சர்ச்சில் கவனித்தேன், எப்படி இவங்க ஜெபிக்கிறாங்க அப்படி பார்க்க தானே போயிருந்தேன். அதனால் நான் கண்ணை மூடி ஜெபிக்காமல் கண்ணை திறந்து பார்த்து கொண்டு இருந்தேன். பின்னால் கடைசி ரோல் இருக்கிற வரைக்கும் கை வைத்து ஜெபிக்கிறாங்க. நான் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறவங்கள கூர்ந்து கவனித்தேன். நிறைய அவருடைய ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறாங்க. கண்ணிலேருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறாரு. ஒரு பாரம் அவங்களுக்குள்ள. நாங்கள் கொரிய மொழியில் அவங்க பேசினதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. எங்களுக்கு ஹெட்ஃபோன் தந்துடுவாங்க, இந்த இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க செய்தியெல்லாம். இந்த ஜெபம் நடக்கும் போதெல்லாம் யாரோ ஒருத்தர் ரூமில் உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு ரூமில் மேலே இங்கே ஒரு ரூமில் உட்காந்து ஒரு பிரசங்கத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம காதில் கேட்கும். அப்போ இந்த ஜெப நேரத்தில் சொல்கிறார், now we are going to pray, I pray for the salvation of our Korean people அப்படிலாம் சொல்லி அவர் சொல்லிட்டு எல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவரும் ஜெபிக்கிறார், அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறவரும் ஜெபிக்கிறார். அப்புறம் ஜெபிக்கும் போது நான் கவனித்தா அழுகிறார். அப்படியே அந்த அழுகிற சத்தம் கேட்குற காதில். அழுது ஜெபிக்க. யார்? டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு கூட இருக்கிறவர். ஒரு ரூமில் உட்காந்து பிரசங்கத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுறார் நம்ம கேட்கறதற்கு. அவர் அழுகிறார். அந்த அழுகிற சத்தம் என் காதில் கேட்டது. பாருங்கள், அந்த மக்கள் மேலே அந்த மாதிரி ஒரு மன்றாட்டின் ஆவி ஊற்றப்பட்டிருந்தார். முழுரவு ஜெபத்துக்கு போனால் அப்படி ஜெபிக்கிறாங்க. அந்த மன்றாட்டின் ஆவி ஊற்றப்பட்டதுனால அவங்களுடைய கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அந்நிய பாஷையில் ஜெபித்தாலும் அழுது அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறதை என்னால் பார்க்க முடிந்தது. சபை ஆராதனையில் அழுகிறாங்க. முழுரவு ஜெபத்தில் அழுது அந்நிய பாஷையில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. 2 பேர் கூடி கை கோர்த்து ஜெபித்து அவனுடைய கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போ நான் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த குடும்பம் அந்த ஹோம் செல் ப்ரேயர் குரூப் வீட்டு ஜெபக்குள் அதுக்கு போயிருந்தோம். அங்கே போனாலும் அழுது ஜெபிக்கிறாங்க, அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறாங்க, கண்ணில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களேன்னு சொல்லி பேட்ரிக் ஜாஷுவா அண்ணன்கிட்ட நான் பேசி கேட்டேன், அண்ணன் தென்கொரியாவுக்கு போனால் இந்த மக்கள் இப்படி ஜெபிக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ அண்ணன் சொன்னாங்க, அவங்க மேலே மன்றாட்டின் ஆவி ஊற்றப்பட்டு இருக்கிறது. அப்படி ஊற்றப்பட்டதுனால அப்படி அவங்களால ஜெபிக்க முடிகிறது. அப்போ தான் அறிந்து கொண்டு, அப்போ நம்ம தேசத்தில் இந்த மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படணும், இந்த ஜெபாவி எல்லாரும் மேலே ஊற்றப்படணும். அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டால் ஜெபிக்காதவங்களையும் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அது ஊற்றப்பட்டு கொண்டே வருகிறது. அதனால் இன்றைக்கி 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க பெருகி கொண்டே வருகிறார்கள். அப்படி ஜெபிக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் சொல்கிறாங்க, எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்கன்னா 2 மணி நேரம் ஜெபிக்கிறாங்கன்றாங்க. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள். இந்த மாதிரி ஜெப ஆவி பெருகி கொண்டே வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் நீங்கள் பல மடங்கு ஜெபிக்க போகிறீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஜெபத்தின் ஆண்டு. ஒரு ஜெப ஆவி உங்கள் மேலே ஊற்றப்பட போகிறது. அதான் மன்றாட்டின் ஆவி உங்களுக்கு ஊற்றப்பட்டு விட்டால் பெருமூச்சோடு அழுது புலம்புகிற ஜெபம் வந்துவிடும். அந்த ஆவி தான் அதை செய்ய முடியும். நான் இந்த மதுரையில் இருக்கும் பொழுது தான் 1974 வருஷம், 1974 இங்கே இந்த நரிமேட்டில் இருக்கிற அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சு அந்த ஆராதனைக்கு நான் செல்லுவேன். அப்போது அறிவித்தாங்க, வேலூர் தஞ்சாவூரில் பிளஸ்ஸோன்னு ஒரு மீட்டிங் நடக்கு. இதே மாதிரி பொங்கல் விடுமுறை நாட்களில் பிளஸ்ஸோ ஆசீர்வாத முகாம் நடக்கிறாரு. அதுக்கு போகிறவங்க போகலான்னு சர்ச்சில் இருந்து போனாங்க. அப்போ நானும் போனேன். போகிறதுக்கு காசெல்லாம் கிடையாது என்கிட்ட. நான் இப்போ படித்து கொண்டு இருக்கிறேன். அதனால் ஒரு ஐயா தான் எனக்காக, தம்பி உங்களுக்காக நான் பஸ்ஸுக்கெல்லாம் பணம் கட்டுறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்க தான் பணம் கொடுத்து அனுப்பி வச்சாங்க. இப்போ சொல்கிறாங்களே, அடுத்த மாதம் வர காலேஜ் ஜெயக்குமார் நீ பாஸ்டர்
அவங்க அப்பா தான் என்னை முகாமுக்கு அனுப்பி வச்சாங்க, காசு கொடுத்து எனக்கு பதிலாக கொடுத்து நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஏசா யாக்கோபுன்னிலாம் 2 பிரதர்ஸ் உண்டு இங்கே. அவங்க வந்து சாக்கு வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்க கடையில் போய் நான் உட்காந்துருப்பேன். நான் நல்ல விசுவாசிகள் வர்றவங்களுக்கெல்லாம் இயேசு பற்றி சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் அந்த முகாமுக்கு வந்தாங்க, சேர்ந்து போனோம். நாங்கள் அங்கே தான் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், ஆவியினாலே நிரப்பினார், என்னை பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். ஸ்டான்லி அண்ணன், லயனல் அண்ணன், எசேக்கியா பிரதர் அவங்க எல்லாம் அப்போ செய்தி கொடுப்பாங்க. அதில் லயனல் பிரதர் செய்தி கொடுத்து ஜெபிக்கும் போது தான் அந்த அபிஷேகத்தை நான் ஆண்டவர் என்னை நிரப்பினார். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டேன்னு சந்தோஷம். அந்த முகாம் முடிஞ்ச மகிழ்ச்சியோடு நான் வந்தேன். என் அனுப்பி வச்ச அந்த ஐயாவை நான் மறப்பதில் ஆண்டவருக்கு அவங்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அதனால்தான் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அந்த அபிஷேகம் பெற்றதுனால என்ன மாற்றம் உண்டாச்சு? எனக்குள்ளே முதலாவது கொண்டு வந்த ஒரு மாற்றம், என்னுடைய ஜெப வாழ்க்கையை ஆவியானவர் மாற்றினார். அதுக்கு முன்னால் நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், அபிஷேகம் பெறலை. ரட்சிக்கப்பட்டிருந்த போதும் ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். இவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே இந்த பட்டணத்தெல்லாம் ரட்சியன்னு சொல்லி. ஆனால் அபிஷேகம் பெற்ற பிறகு என்னுடைய ஜெபத்தை ஆவியானவர் மாற்றினார். நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அந்த மக்களை குறித்த பாரம் என் இருதயத்தை அழுத்த ஆரம்பித்தது. கண்ணீரோடு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கே ஒரு ஆச்சரியம், என்ன ஆச்சு எனக்குள்ள, இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று. அது பரிசுத்த ஆவியானவர் அந்த மன்றாட்டின் ஆவியை எனக்குள்ளே ஊற்றினதுனால உண்டான மாற்றம் என்று அப்பொழுது எனக்கு தெரியவில்லை. நான் வந்து சிந்தாமணி இருக்குல்ல, கீழே வாசல் அந்த பக்கம் சிந்தாமணின்னு ஒரு இடம், அங்கே தான் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். அப்பொழுது ராத்திரி 8 மணிக்கு இரவு சாப்பாட்டுக்கு டைனிங் ஹாலுக்கு, எல்லாம் கீழ் தளத்தில் டைனிங் ஹால். அப்போ எல்லோரும் கீழே டைனிங் அந்த டைமுக்கு சாப்பிட போவாங்க, மணி அடிச்சிடும் சாப்பிட போவாங்க. நான் எழுப்பி சாப்பிட போகலான்னா உள்ளுக்குள்ளே ஆவியானவர் சொல்லுவார், மாடிக்கு போ மாடிக்கு போ அப்படின்னு. ஆவியானவர் என்னை தூண்டுவார், அப்படியே பேசுவார், உணர்த்துவார். எனக்கு அதெல்லாம் ஒரு புதிய ஆச்சரியமான அனுபவமாக இருந்தது. மாடிக்கு போகணுமா, அங்கே என்ன இருக்கிறது ஆண்டவர், எல்லாம் சாப்பிட போகிறாங்க, ராத்திரி சாப்பிட மாடிக்கு போ. அப்போ ஆவியானவரால் ஏவப்பட்டு மாடிக்கு போய் நின்றா என்ன மதுரை பட்டணமே நல்லா தெரியும். ஏன்னா அது 3வது மாடினுடைய அதுக்கு மேலே உள்ள மொட்டை மாடி, 4வது மாடி. அங்கேருந்து பார்த்தா மதுரை பட்டணம் லைட்லாம் போட்டு அழகாக தெரியும். ஆண்டவர் சொன்னார், இந்த பட்டணத்தை பாரு, எத்தனை லட்சம் ஆத்துமாக்கள், இவங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், ஜெபம் பண்ணி இந்த பட்டணத்துக்காக. அங்கே மாடியில் நின்று கையை உயர்த்தி வானத்தை பார்த்து இந்த பட்டணத்தையும் பார்த்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்து கொண்டு இருப்பேன். எவ்வளோ நேரம் ஜெபம் போகும் எனக்கு தெரியாது, என் கண்ணில் கண்ணீர் வடிகிறது தான் தெரியும். இன்றைக்கு நினைத்தாலும் எனக்கு ஆச்சரியம், எப்படி இதெல்லாம் நடந்தது, எப்படி என்னால் அப்படி ஜெபிக்க முடிந்தது. நான் அல்ல, அந்த அபிஷேகம் என்னை ஜெபிக்க வைத்தது. அந்த ஆவியானுடைய அபிஷேகம்தான் எனக்குள்ளே அந்த மன்றாடுகிற இருதயத்தை கொடுத்த ஆவியானவர் ஜெபிக்க வைத்தார். நான் ரோட்டில் நடந்து போவேன், காலேஜுக்கு போகிற வழியில் ஜனங்கள் ரொம்ப பக்தியோடு கிராமத்துலேருந்து கூட்டமாக வருவாங்க. அவங்கள பார்த்தோன்னா ரோட்டில் நின்று அழுதுருக்கிற, ஆண்டவரே என் ஜனத்தை ரட்சிங்க, இவங்களெல்லாம் ரட்சிங்க. ரோட்டில் நின்று கண்ணில் கண்ணீராய் வடியும். நான் ஏன் இப்படி அழுகிறேன்? எனக்கே என்னை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. மன்றாட்டின் ஆவி ஊற்றப்பட்டதை நான் அநேக ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது மன்றாட்டின் ஆவினே எனக்கு தெரியும். ஆவியானவர் அந்த மன்றாட்டின் ஆவியை நமக்குள்ளே ஊற்றிவிட்டால் அந்த பாரம் உண்டாகிவிடும். இன்றைக்கு அந்த ஆவியை கர்த்தர் உங்கள் மேலே ஊற்றப் போகிறார். நீங்கள் அழுது புலம்பி ஜெபிக்க போகிறீங்க, பெருமூச்சோட ஜெபம் பண்ணுவாராம். ரோமர் 8:26 சொல்லப்பட்டிருக்கிற ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார். இந்த பட்டணத்தை நினைக்கும் போது, ஆண்டவரே இத்தனை லட்சம் ஆத்துமாக்கள், இவ்வளவு ஜனங்கள், பக்தியுள்ள ஜனங்கள், பாவத்தில் சாபத்தில் அடிமைப்பட்டு தவிக்கிற மக்கள், அதை நினைக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் கசைக்கு பிழியப்படுவதை போல் இருக்கும். உள்ளத்தின் பாரத்தோடு கூட உள்ளத்திலிருந்து கதறுதலாய் புறப்படுகிற ஒரு ஜெபம்தான் மன்றாட்டு ஜெபம். இயேசு கிறிஸ்து வாயில் இந்த வார்த்தை வெளிப்பட முன்னால் இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார்.
அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது, அழுகிறார். அதன் பிறகு சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே, என்னென்ன பட்டணத்தை பார்த்து கதறுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோமே, வேதத்தில் வாசிக்கிறோமே. அந்த மன்றாட்டின் ஆவியானவர் நமக்குள்ளே வந்துவிட்டால் அந்த பாரம் நமக்குள்ளே உண்டாகிவிடும். மதுரை பட்டணமே மதுரை பட்டணமே என்று ஒரு கதறுதல் உடைய உள்ளத்தில் உண்டாகிவிடும். ஒரு ஆத்மாவை பார்க்கும் பொழுது, ஒரு ஜனத்தை பார்க்கும் பொழுது, டாஸ்மாக் கடையை பார்க்கும் பொழுது, அதற்கு முன்னாலே வரிசையில் நின்று முண்டி அடித்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை பார்க்கும்போது இருதயத்தில் ஒரு வேதனை உண்டாகும், அந்த பாரம் உண்டாகும். அந்த வேதனையிலிருந்து புறப்படுகிற ஒரு ஜெபம்தான் மன்றாட்டு ஜெபம். இன்றைக்கு இந்த தேசத்தில் நடக்கிற காரியத்தை எட்டி பாருங்கள். ஒரு பக்கம் மதுபான மக்களை சீரழிக்கிறது, இன்னொரு பக்கம் போதை மருந்துகள் சீரழிக்கிறது, இன்னொரு பக்கம் விபச்சார வேசித்தனம் சீரழிக்கிறது, இன்னொரு பக்கம் சூதாட்டங்கள் சீரழித்து கொண்டு இருக்கிறது. சமுதாயத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற இத்தனை காரியத்தை நம்ம பார்க்கிறோமே. இவைகளை பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரு வேதனை உண்டாகும். நெகேமியா 1:4 வாசிக்கும் பொழுது, தன்னுடைய பட்டணம் தன்னுடைய ஜனங்களின் செய்தியை அறிந்தபோது நெகேமியா உட்கார்ந்து மன்றாடினார் என்று சொல்லப்படுகிறார். உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி அந்த மன்றாட்டின் இருதயத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். யாத்திராகமம் 32:13 வாசிக்கும் பொழுது, நான் இந்த ஜனங்களை அழித்து போடுவேன் மோசே, விட்டுவிடு என்று ஆண்டவர் கேட்ட பொழுது மோசே கெஞ்சி பிரார்த்தனை பண்ணினாராம். ஆண்டவரே இறக்க செய்யுங்க, மன்னிச்சிருங்க, கெஞ்சுகிறார். ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுதலின் ஒரு ஜெபம், கெஞ்சி ஜெபிக்கிற ஒரு ஜெபம்.